ஹெப்படைட்டிஸ் பி வைரஸாக இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸாக இருக்கட்டும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இதில் வந்து ஹெப்படைட்டிஸ் சி வைரஸுக்கு ஃபேண்டாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்லி 3 months தான் அந்த ட்ரீட்மெண்ட். டெய்லி ஒரு டேப்லெட் 90 days எடுத்துட்டாலே அந்த வைரஸை நம்ம பாடியிலேருந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட முடியும். பட் இப்போ டேக் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்ன்னு பார்க்குறப்ப ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் அது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டேப்லெட்டை நிப்பாட்டிட்டோம்னா அந்த வைரஸ்னுடைய மல்டிப்ளை ஆகி அவங்களுக்கு லிவர் டிசீஸை கொண்டு வந்துடும். அதனால் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த பி வைரஸுக்கு வராமல் இருக்கிறதுக்கு வேக்சின் இருக்குது. ஸோ தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சி வைரஸுக்கு தடுப்பூசி கிடையாது. ஸோ அது நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அதுக்குரிய டேப்லெட்டை 90 days எடுத்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். முக்கியமாக இது வர்றது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆர் அன்சேஃபாக இந்த நீடில், ஒருத்தவங்க கொடுத்த நீடில் யூஸ் பண்ணிக்கிறது. மூணாவது வந்து இந்த அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால வர்றதுனால அதையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.